ரிமோட்டில் இயங்கக்கூடிய கார்களை வைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்த இருந்த சதி ஈடுபட்டிருந்த 4 பேரை டெல்லி காவல்துறை கைது பண்ணியிருக்கு. இது பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு உண்மையிலேயே பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா சும்மா ஒரு பொம்மை நினைச்சிட்டு இருப்போம். எந்தெந்த வகையான வகையாக யோசனை செய்து பயங்கரவாத தாக்குதலை செய்வதற்கான முயற்சி பண்றாங்க என்பதற்கு உதாரணம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இதே போல தங்கமுத்துகிருஷ்ணன் என்பவர் வீட்டுல வந்து பார்சல் பிரிச்ச உடனே வெடிகுண்டு. இப்படி வகை எத்தனை வகை பாருங்க. மனித வெடிகுண்டு, சிலிண்டர் வெடிகுண்டு, கார் வெடிகுண்டு. கோயம்புத்தூர்ல அந்த பாம்பு பிளாஸ்ட் சமயத்துல வந்து ஒரு கார் முழுக்க வந்து வெடிகுண்டு நிரப்பி வச்சிருந்த நல்ல வேலையா அதை செயல்விக்க பண்ணாங்க, கண்டுபிடிச்சு. இல்லாட்டி ஆர்எஸ்புரம் முழுக்க ஒண்ணுமே எல்லாம் போயிருக்கும். இப்படி வகை வகையா யோசனை பண்றாங்க. இப்ப பாருங்க, இந்த சமீபத்துல ஒரு மாதத்துக்குள்ளாக நம்முடைய நாட்டிலே நடந்த இந்த மாதிரி பயங்கரவாத செயல்கள் பலவற்றை கிட்டத்தட்ட நாம் 7 நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். முறியடித்திருக்கிறார்கள் நம்முடைய என்ஐஏ மற்றும் மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து. என்ஐஏ மெயின் முக்கியமான ரோல். அயோத்தியாவில் உள்ள கோயில்கள் எல்லாவற்றையும் அட்டாக் பண்ணுவதற்காக ஒரு பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல. அதே போல மும்பையில ஒரு பெரிய ஹவாலா டெரர். அந்த ஹவாலா டெரர் என்ன பண்றா, ஹவாலா மணி மட்டும் இல்லை, இங்கிருந்து துபாய்க்கோ இல்ல கத்தாருக்கோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வேலைக்கு போவதாக அவங்க அனுப்புவாங்க. அவர் வேலைக்கு போக மாட்டார். ஹீல் பி ஃபார் எ டெரர் ஆபரேஷன். அங்கிருந்து பணம் வரும் டெரர் ஆபரேஷனுக்காக. இப்படி ஒரு பெரிய ரேக்கெட் செயல்பட்டு இருக்கு. அதை வந்து மும்பைல வந்து அதை முறியடிச்சிருக்காங்க கண்டுபிடித்து. இதோட இன்னொருத்தர் என்னன்னா, சிசிடிவி கேமரா, சோலார் மூலமா இயங்கக்கூடிய சிசிடிவி கேமரா வந்து ராணுவ முகாமுக்கு பக்கத்துல வச்சிருக்கான். அந்த முகாம்ல த்ரூ இது மூலமாக, இன்டர்நெட் மூலமாக பாகிஸ்தான் ராணுவ முகாத்திலிருந்து இதை கவனிச்சுட்டு இருப்பான். எந்த அளவுக்கு பாருங்க. அப்ப என்ன சேஃப்டி இருக்கு பாருங்க. இதை முறியடித்திருக்கிறார்கள். ரெட் ஃபோர்ட் பாணியில ரெட் ஃபோர்ட்டை வந்து தாக்குவதற்காக முயற்சி பண்ணாங்க. விவசாய பேரணிகள் நம்ம பார்த்தோம். அதே மெத்தட்ல டெல்லியில முழுக்க வந்து கலவரம் ஏற்படுத்துக ஒரு பெரிய ஒரு ISIS பின்னணியில இருந்து செயல்பட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதை முறியடித்திருக்காங்க. அதே போல காஷ்மீர்ல 16 ஆண்டுகளுக்கு மேலாக 17 ஆண்டுகளாக இங்க வந்து மறைஞ்சிருக்காங்க பெரிய ஒரு LET உடைய பெரிய பெரிய டாப் ஆபரேட்டிவ்ஸ். அதுல 2 பேருக்கு 2 பேர் தலைக்கு ஆளுக்கு வந்து 10 லட்சம் நீ கண்டுபிடிச்சு கொடுக்கப்படும் என்று சொல்லி போஸ்டர் ஒட்டி எல்லா ஸ்டேஷன்லயும் இருக்கு. அப்படிப்பட்ட 2 பேர் 17 வருஷமா டிமிக் கொடுத்தவங்க. அவங்க மூலமா LET இன்னும் நடந்துட்டு இருக்கு. லஷ்கர் இ தொய்பா ஆபரேஷன்ஸ். அந்த குரூப் முழுக்க 16 பேர் பிடிச்சிருக்காங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இதே போல அந்த ஈராக்ல எல்லாம் இருக்குல்ல ISIS போல, அதே போல அதுக்கு ஆதரவாக உள்ள பெண் பயங்கரவாதி அமைப்பு 12 பேர் கொண்ட ஒரு டீம். அந்த டீமுக்கு நாடு முழுக்க நெட்வொர்க் இருக்கு. பெண்களை வைத்து எப்படி பயங்கரவாத தாக்கல் செய்வது, அதை முறியடிச்சிருக்காங்க. மணிப்பூர்ல ஒரு 17 பயங்கரவாதிகள், மணிப்பூர்ல இந்த தாக்குதல் பண்ண இதெல்லாம் ஒரு 17 பயங்கரவாதிகள், ஆயுதங்கள், வெடிமருந்து எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா ட்ரோன் மூலம் எப்படி அட்டாக் பண்றது, இப்படி வகை வகையாக யோசனை பண்ணி அதை எல்லாத்தையும் முறியடித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அப்போ ஒரு பக்கம் வந்து பெரிய அளவுல மத்திய அரசும் புலனாய்வு அமைப்புகளும் NIA-வும் சேர்ந்து இந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறது என்பது பாராட்டுதலுக்குரிய ஒரு நல்ல விஷயம். அப்பா நிம்மதியா இருக்கலாம். அப்படி நடந்துட முடியுமா? அப்படி ஒரு பக்கம் நினைத்தாலும் கூட இப்போ வந்து எந்த புத்துக்குள்ள என்ன பாம்பு இருக்கு சொல்லுவாங்களே, இப்ப எத்தனை வகை சொல்லிட்டேன் பாருங்களேன். அப்ப உண்மையில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன். அப்புறம் இதுல என்ன நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாம் ஹைதராபாத்ல பிடிபட்ட பெண்களுக்கு வந்து பெங்களூர்லயும் தமிழ்நாட்டிலயும் நெக்ஸஸ் இருக்கு. எல்லாமே ஆல் இண்டியா பேன் வேர்ல்டு, இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க தொடர்பு. பாருங்க, இந்த இதுல வந்து நாசிக் TCSல இருந்த அந்த பெரிய அந்த மதமாற்ற ஜிகாத்துக்கு பின்னணியில பாத்தீங்கன்னா மலேசியால அதுக்கு லிங்க் இருக்கு. அப்ப இதே போல பாருங்க, இப்ப நொய்டால வந்து ஒரு பெரிய கலவரம் நடத்த முயற்சி செய்து அங்க தொழிலாளர்களை தூண்டி விட்டு ராகுல் காந்தி காங்கிரஸ் பின்னணியில் இருந்தாங்க. அந்த கலவரத்தை தூண்டி விட காரணமாக இருந்தவங்க திருச்சியில அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்னைக்கு தான் வர பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஜமேஷா முபீன் நாம இங்க திருப்பூர்ல பார்த்தோம்.
அவனுக்கும் வந்து அந்த கர்நாடகாவில் உள்ளவனுக்கு லிங்க், அங்க வந்து குக்கர் வச்சு வெடிகுண்டு எல்லாம் லிங்க். அப்ப இந்த ஒரு பெரிய வலைப்பின்னல் போல இந்த பயங்கரவாதிகள் முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த வலைப்பின்னல் இருக்கும்? அந்த வலைப்பின்னலுக்கு ஸ்லீப்பர் செல்லாக பல பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்லீப்பர் செல்லாம் யாரு? அந்த ஸ்லீப்பர் செல் எல்லாருமே முஸ்லிம்கள். இது இஸ்லாமிய பயங்கரவாதம் இல்ல, மதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்ல, இது பயங்கரவாதம் தான். இந்த பயங்கரவாதம் உதவி செய்யக்கூடிய வலைப்பின்னல் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லீப்பர் செல்களும் முஸ்லிம்கள் தான். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இது என்னங்கிறது, இதுக்கு என்ன வேணா பேர் கொடுத்துக்கோங்க. ஆகவே இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் வந்து நம்முடைய புலனாய்வு அமைப்புகள் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணி, இதே வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் இதற்கு பண்ணிருக்க மாட்டாங்க. அவர்கள் களை எடுத்திருக்கிறார்கள், களை எடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். இதனால லிங்க் ஒவ்வொருத்தருக்கா அப்படியே போக எல்லாத்தையும் களை எடுக்க போறாங்க. நிச்சயமாக வலிமையான ஒரு ஆட்சியாளர்கள் கையில நாடு இருக்கிறது, அது நமக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் கூட இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்பு அஜித் தோவல் ஒரு இடத்துல பேசியிருக்கார். இந்த பாதுகாப்பு துறையில பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்காக பேசியிருக்கார். அப்ப ரொம்ப ரொம்ப அழகா பேசியிருக்கார். அந்த ஸ்பீச்ல அவசியம் நம்ம கேட்கணும். என்ன சொல்லியிருக்காருன்னா, பாதுகாப்பு துறையில வரக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு விஷயம் கட்டாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது புலனாய்வா இருக்கலாம், என்ஐஏ, இதுல பல பேர் ரெக்ரூட் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாருமே சைபர் செக்யூரிட்டி யார் வேணா இருக்கலாம். அந்த பாதுகாப்பு துறையில் இருக்கவங்களுக்கு முதல்ல தேவையான ஒழுக்கம். ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தா அவங்களை பயன்படுத்திடுவோம். ரெண்டாவது கமிட்மெண்ட். ஏன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் ஒர்க், சாதாரணமா கிடையாது. கடுமையான வேலையை நீங்க செய்யக்கூடிய வந்து உங்களை வந்து சோதிக்கக்கூடிய அளவுக்கு என்ன வேணா கடுமையான உங்களுக்கு பரீட்சை வரும், எந்த வகையில வேணா வரும். நீங்க பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டல் டார்ச்சர் நிறைய வரும். அதையெல்லாம் தாண்டி நீங்க செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க கமிட்மெண்ட் டு த ஒர்க் அண்ட் ஒழுக்கம் ரெண்டுமே, இது ரெண்டும் முக்கியமா சொல்லியிருக்காரு. அதை தவிர அப்புறம் கடைசியா சொல்லும்போது சொல்லியிருக்காரு, இந்த பயங்கரவாதத்தை முழுமையாக முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கான பங்கு நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் வலியுறுத்த விரும்புறேன். அதனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் அங்க உள்ளவனுக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னா நம்ம வந்து நம்ம தேவை ஒருத்தப்படி சந்தேகம் பண்ண நம்ம பார்க்கணும். என்னைக்கு நாமளே போய் புகார் கொடுக்க முடியும், புகார் கொடுக்கணும். குறைந்தபட்சம் பேஸ்புக்லயே போடணும். அதை 4 பேர் பார்த்து யாருக்கோ சொல்லுவோம். ஆகவே அந்த விழிப்புணர்வோடு நாமும் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால்தான் பயங்கரவாதத்தை முறியடிக்க முடியும். இல்லாட்டி அடுத்த வருங்காலம் நம்ம கையிலே இல்லை. இந்த மாதிரி செயல்பட எல்லாம் சேர்ந்து பண்ணணும். ரயில் மாதிரிதான், ஒரு பக்கம் அரசு இயந்திரங்கள், புலனாய்வு அமைப்புகள், அதெல்லாம் அந்த ஏஜென்சி முழுக்க ஒர்க்கம் பண்ணணும். மக்களும் சேர்ந்து அதோட பயணித்து ஒத்துழைத்தால் மட்டும்தான் இந்த பயங்கரவாதத்தை களை எடுக்க முடியும். ஏன்னா 70 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில அந்த அளவுக்கு எல்லாமே ஊடுருவி போயிருக்கிறது. அது பெரிய ப்ராசஸ். அதனால அப்படிப்பட்ட பொறுப்பு நம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்யறோம்.